இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சமத்துவ நாள் என்ற பெயரில் அழைத்து வரப்பட்டு பல மணி நேரம் பசியால் வாடி துடிக்கும் மக்களின் ஆவேச குரல்தான் இது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தூய்மை பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். காலை 8 மணிக்கே வரவழைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை பட்டியில் அடைப்பதைப் போல் மண்டபத்துக்குள் அடைத்து வைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு சிற்றுண்டிகள் எதையும் தரவில்லை என கூறப்படுகிறது. காலையில் அறக்க பறக்க ஓடி வந்த மக்கள் பசியால் வாடி தவித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வந்ததும் சமபந்திக்கு டேபிள் போட்டதும் பசியில் இருந்த மக்கள் ஓடி சென்று போட்டி போட்டுக்கொண்டு இடத்தை பிடித்தனர். கண்ணுமைக்கும் நேரத்தில் உணவு பரிமாறும் கூடம் நிரம்பிய நிலையில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன், எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் அமர்ந்திருந்த வரிசையில் மட்டுமே இலை போடப்பட்டது. இதனால் மற்ற தூய்மை பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பசியால் ஏழை மக்கள் வாடி கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் அமைச்சரும் அவருடன் வந்த சகாக்களும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். அரசியல்வாதிகள் தான் இப்படி என்றால் அதிகாரிகளும் அவர்கள் வயிற்றை நிரப்புவதிலும் அமைச்சரிடத்தில் நற்பெயரை வாங்குவதிலுமே குறியாய் இருந்தனர். இதனால் பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அங்கிட்ட ஒரு 3 வருஷம் இங்கிட்ட ஒரு 3 வருஷம் இருக்கணும். ஏன் எல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்கல? அப்ப இவங்க சாப்பாடு முடிஞ்சா மிச்சது நாங்க சாப்பிட்டு வந்திருக்கோமா? எங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட முடியாதா? நீங்களே சொல்லுங்கக்கா. 8 மணிக்கு இங்க வந்துட்டோம். சரியா அவன் தந்தது ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு தண்ணி பாட்டில் தான், டீ கூட தரல. அப்ப நான் யார்கிட்ட போய் சொல்றது? எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? ஒரு வழியாக அமைச்சர் எழுந்து சென்றதும் நமக்கு உணவு கிடைத்துவிடும் என காத்திருந்த மக்களுக்கு அப்போதும் கூட ஏமாற்றமே மிஞ்சியது. உணவு பாத்திரங்கள் மூடப்பட்டு பணியாளர்கள் அனைவரும் வெளியே சென்றதால் ஆத்திரமடைந்தனர். கிட்டத்தட்ட டேபிளில் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் ஆகியும் தங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அதிகாரிகள் கடந்து செல்வதாக குமுறினர். இன்னும் சிலரோ மன விரக்தியில் இருக்கையை விட்டே எழுந்து சென்றனர். எதுக்கு இங்க உட்காரணும்? எதுக்கு இல்லைன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க? இல்லை டேபிள் எடுத்து போட்டா எவனும் உட்கார மாட்டேன். உட்காந்துக்கிட்டு என்னதுக்கு வேஸ்ட்? அது எங்களுக்கு வேலை வெட்டிக்கிறாங்க போறது இல்லையா? இதே எங்களுக்கு பொழப்பா? இதுக்கு சாப்பாடு காண்டி இல்லைன்னு சொல்லிடுறேன். டேபிள் போய் எடுத்துருவேன். நான் 1.5 மணி நேரம் ஆச்சு வந்து 1.5 மணி நேரம் உட்காந்துக்கு இருக்கேன். இன்னும் போறது எதுவும் இல்லை. உழைக்கும் மக்கள் பட்டினியாக கிடப்பதாகவும் வெள்ளை சட்டை போட்டிருப்பவர்கள் மட்டும் வயிறார உணவு உண்டுவிட்டு சென்றதாகவும் குறிப்பிட்ட தொழிலாளர் ஒருவர் இதுதான் சமத்துவ நாள் விழாவா என தடாலடியாக கேள்வி எழுப்பினார். இந்த விருந்தினர்கள் அமைச்சர் உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு அடுத்த லைன்ல பரிமாறிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறது பூராமே வந்து தூய்மை பணிபுரிவோர் தான் இங்க இருக்கிறாங்க. தூய்மை காவலர், தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா என்னன்ற பெரிய அவலம் இருக்கு. இதுதான் சமத்துவ நாள் விழாவா என்பது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்படி சமத்துவ நாள் விழா கொண்டாடுறது வந்து இவங்க பூரா பட்னியா கிடக்குறாங்க. வெள்ளை சட்டை போட்டிருக்கவங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், சாப்பிட்டு போயிட்டாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அவல நிலையாக இருக்கின்றது. இது வந்து எங்களுக்கு மன வேதனையை கொடுக்கின்றது. தூய்மை பணியாளர்கள் உணவின்றி தவிப்பதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாக ஒளிபரப்பிய நிலையில் அவசரமாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஒரு வழியாக மக்களும் உணவருந்தி சென்றனர். இருந்தாலும் அமைச்சர் உணவருந்துவதற்காக டேபிளில் பேப்பர் ரோல் போடப்பட்டிருந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் உணவருந்தும் போது டேபிளை கூட துடைக்காமல் இலை போட்டு உணவு பரிமாறப்பட்டது. பிறப்பால் மனிதர்கள் அனைவரும் சமமென்று வலியுறுத்திய அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவிலேயே தூய்மை பணியாளர்கள் உணவுக்காக காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பலரையும் மனவேதனைக்கு ஆளாக்கி உள்ளது.
நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.